கர்த்தர் சாட்சியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க கண்கள் துச்சமாய் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய கண்களில் எதுவுமே தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க கண்களில் பார்க்கும்போது அது நடக்காததாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உன் கண்கள் காணவே இல்லை. சில ஆசீர்வாதங்களை நம்முடைய மாமிச கண்ணால பார்க்க முடியாது. எல்லாரும் பார்க்கிற கண்களை வைத்து பார்க்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஃபெய்த், விசுவாசம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய கண்கள் வேண்டும். இந்த கண்களை கூட யாரு தான் தரணும்னா கர்த்தர் தரணும். அதான் தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்றான், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி உள்ள இருக்கிறாரு, வெளியில காலையில பால் வாங்க போறது மாதிரி தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கதவை திறந்து பார்த்தா தங்களுடைய வீட்டை சுற்றி யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குதிரைகளும் ரதங்களும் ராணுவ வீரர்களும் அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஐயோ, உடனே அங்கிருந்து கத்துறான் பாருங்க, ஐயோ ஆண்டவனே ஆண்டவனே, நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம செத்துட்டோம். இதான் நம்மளை சுற்றி குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறாங்க, நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க முடியும். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். 2 ராஜாக்கள் 6:15-16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நீங்கள் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை திறந்திருக்கிறதை கண்டான். நன்றாய் கரங்களை தட்டி இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்களுடைய எதிர்காலத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் கண்களை திறப்பாராக. மூடி இருக்கிற கண்களை கர்த்தர் திறப்பாராக. வெறும் நெகட்டிவை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இருக்கிற கண்களை கர்த்தர் திறப்பாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே.